ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ லாக் வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ நம்ம வந்து ப்ளூ லாக் சீசன் 2ல் எபிசோடு 2 வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கடைசி ஃபைனல் செலெக்ஷனுக்காக செலக்ட் ஆகிருப்பார். ஸோ அதில் தான் இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. A1க்கும் B1க்கும் வந்து மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டீம் வந்தால் நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அந்த 2 பேருக்கு கீழே. ஆனால் வந்து என்ன மேட்ச்சு என்ன பிளேயர்ஸ்ன்றது அவங்க தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் தான் இருக்குது மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் வந்து இன்டர்வல் இருக்குது. அதே மாதிரி வந்து மேட்ச் நடக்கும்போது வந்து மற்ற பிளேயர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 மேட்ச் நடக்கிறதுக்குள்ளே வந்து அவங்க வந்து பார்க்கக்கூடாது, அலௌடு கிடையாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறாங்க. A1உடைய ஃபஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா மிஷிரோ நானசே. ஸோ செகண்ட் பிளேயர் பார்த்திங்கன்னா இயோரி. தேர்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, தத்தளிச்சுக்கிட்டு இருக்காரு. சுற்றி இருக்கவங்களாம் அவங்க முடிக்கிறத பார்த்து சிரிக்கிறாங்க. டீம் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பிளேயர் செலக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ஷிகமா. செகண்ட் பிளேயர் பார்த்திங்கன்னா காய்கரும். இப்போ தேர்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிகரி, நம்ம ஹீரோடைய டீம்மேட். எஸ், ஸோ ஹீரோவுமே வந்து சிகரியை பார்த்துட்டு ஃபயர் அப் ஆயிடுறாரு. ஃபஸ்ட்டு மேட்ச்சே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வர்சஸ் சிகரி தான். ஸோ இப்போ இந்த 6 பேருமே வந்து செப்பரேட்டாக A அண்ட் B ரூம்குள்ளே போகிறாங்க. போகும்போது ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போகிறாரு. இருக்கிற எங்கள் டீம்மேட்டுமே பார்த்திங்கன்னா என்னுடைய எனிமி மாதிரி தான், என்னோடய ரைவல்ஸ் தான், இவங்களுமே எனக்கு வந்து ஒரு போட்டியாளர் தான். அதனால் வந்து ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நானசே வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயரு, நீங்கள் என்ன பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து செகண்ட் இயர்ன்றதுனால இயரையுமே செகண்ட் இயர் தான். ஸோ நானசே என்ன சொல்கிறான், இவங்க 2 பேர்கிட்ட வந்து நான் உங்களுக்கு கற்றுக்குறேன். ஸோ நானசே என்ன சொல்கிறேன், நீங்கள் என்னோட சீனியர்ஸு, உங்கள் 2 பேர்கிட்டேருந்து இந்த ஃபுட்பால் வந்து நிறைய விஷயத்த நான் வந்து கற்றுக்க போகிறேன் அப்படின்றேன். நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை, எங்கள்கிட்டருந்து என்னடா கற்றுக்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேர் வந்து சிரிச்சு பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு இடத்துல வந்து ரிலீஃப் ஆகுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈகோ வந்து பார்த்திங்கன்னா வெளியே போங்கட மேட்ச் விட்டு அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், கத்திக்கிட்டு தான் இருப்பான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரோ டாங்கின்னு சொல்லி தான் அவனை கத்திக்கிட்டே இருப்பான், டாமினேட் பண்ணிகிட்டு இருப்பான். இன்னொரு இடத்துல வந்து ரியோவுமே வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன்லேயே தான் இருப்பான். எவனுமே வந்து நம்ம ஹீரோவோட வந்து கடைசியாக ஒரு 4-3 மேட்ச்சில், ஸோ கடைசியாக 2-3 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து நிம்மதியாக இருக்காது. இவங்க 2 பேர் வந்து ஜாலியாக பேசுகிறத பார்த்து ஹீரோக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இவங்க 3 பேருமே பேசிகிட்டே ஃபீல்டுக்குள்ளே போகிறாங்க. ஷீடோ வந்து சொல்கிறேன், ஏதோ குழந்தைங்க வந்துட்டாங்க பாருங்கன்னும் போது ரீன் வந்து சொல்கிறேன் அது வந்து இசகி அப்படின்றான். நானசே வந்து பார்த்துட்டு, இசகி உனக்கு வந்து ரீன் வந்து தெரியுமா? ஆமாம், நாங்கள் போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா டீம்மேட்டாக இருந்தோம் அப்படின்வான். நானசே வந்து ரீன் பார்த்து ஹாய் அப்படி இன்ட்ரடியூஸ் ஆகலான்னு போவான். ரீன் கண்டுக்க மாட்டான். இசகி சொல்லுவான், அவன் அப்படி தான், அவனை வந்து விட்டுத்தள்ளு, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது டீம் பியும் வந்து ஃபீல்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து ஈகோ சொன்னது தான் வந்து மைண்டுக்கு வருது. அவங்க 2 பேருமே வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணணும், நீங்கள் இல்லைன்னா அவங்க 2 பேரால் வந்து கோல் வந்து போட முடியாது அப்படின்ற நினைப்பை நீங்கள் தான் வந்து கொண்டு வரணும். அதுதான் வந்து நம்ம ஹீரோக்கு மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 vs 5 மேட்ச்சு. இதில் ஃபஸ்ட்டு யார் 5 கோல் போடுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சோடைய வின்னர். ஸோ ரியோவும் ஷீடோவுக்குமே வந்து செட் ஆகலை. இவங்க 2 பேர் தான் வந்து பால் வந்து கிக் ஆஃப் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ரீனோ ஷீடோடைய அட்டாக் பேட்டர்ன் கண்டுபிடிச்சி நான் வந்து அசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறான். ஷீடோ பால் எடுத்துகிட்டு போகும்போதே பார்த்திங்கன்னா எதிர் டீம்லேருந்து அந்த ஈட்டான்ற வந்து தடுத்துடுறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி போக முடியல. ஸோ ஹீரோ வந்து பார்த்துட்டு ஈட்டா வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறான், ஷீடோவையே தடுத்துட்டான்றது யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதர் டிஃபெண்டருமே வந்து பார்த்திங்கன்னா பால் எடுக்கிறதுக்காக வரான். ஸோ ஷீடோக்கு வந்து ஓப்பன் பிளேஸே இல்லை. நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பனாக இருக்கேன், என்கிட்ட வந்து பாலை பாஸ் பண்ணு அப்படின்னும் போது ஷீடோ அங்கேருந்து நம்ம ஹீரோக்கு வந்து பால் பாஸ் பண்ணிடுறான். ஹீரோ பால் எடுத்துகிட்டு இப்போ என்னோடய இன்ட்யூஷன், என்னுடைய கண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகுதோ அதை ஃபாலோ பண்ணி தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீனிக்கிட்ட வந்து பாலை வந்து பாஸ் பண்ணிவிடுவான். இது தூரத்துலேருந்து இந்த பிளேயை ஒருத்தன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 காம்பினேஷன் ரீன் கூட போட்டுக்கிட்டு டிஃபெண்டரை வந்து தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பாஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து சிகரி வந்து தடுத்துறான். சிகரி தடுத்துட்டு உன்னுடைய கேம் பிளே வந்து நான் கண்டுபிடிக்க மாட்டேன் நான் இசகி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இசகிக்கு ஒன்றுமே புரியல, சிகரி வந்து நம்ம கேம் பிளே வந்து பார்த்துட்டான், தடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிகரி அங்கேருந்து அவன் டீம்மேட்டை டிஃபெண்டருக்கு வந்து பாலை பாஸ் பண்ணுறான். எங்கேருந்து வந்தான்னு தெரில ஷீடோ, அவன் வந்து பாலை இன்டர்செப்ட் பண்ணி பால் எடுத்துட்டான். நம்ம ஹீரோக்கு வந்து ஒன்றுமே புரியல. சரி, சீடோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாலை வந்து பாஸ் பண்ணுறான், ஸோ அதனால் வந்து நான் அவனுக்கு வந்து அசிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்ட் ஸ்பாட் நோக்கி ஓடுவான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷீடோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பாலை பாஸ் பண்ணவே மாட்டான். அங்கேருந்து ஒரு பேக் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கோல் வந்து போட்டுருவான். சுற்றி இருக்கும் யாருக்குமே ஒன்றுமே புரியாது. ஸோ ஷீடோடைய ஒரு ஸ்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது கோல் அடிக்கணும், எங்கேருந்தாவது கோல் அடிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஷீடோடைய மெயின் ஸ்கில்லு. அந்த ஷார்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா நோ லுக் பேக் ஹீல் ஷாட்டுன்னு நினைக்கிறேன்.
நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானோ அதே தான் வந்து ஒருத்தன் யோசிக்கிறான். அது யாருன்னு தெரியும் பார்த்தா அவன் தான் வந்து காரசு. அவன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டாவெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுடைய மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிண்டோவை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிட்டான். சரி, இப்போ வந்து மேட்ச் வந்து ரீஸ்டார்ட் ஆகுது. காரசு கிட்ட தான் வந்து பால் இருக்குது. நம்ம ஹீரோவுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க யாருமே வந்து நான் வந்து லூஸ் விட்டுருக்கக்கூடாது, அவங்க கூட வந்து கீப்பப் ஆகணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வரான். இப்போ காரசு கிட்ட வந்து அவன் ஃபேஸ் பண்ணுறான். காரசு என்ன சொல்கிறான், இங்கே இருக்கிறதுலே வந்து வீக்கஸ்ட் பிளேயர்னா அது நீ தான், டீம் உன்னையோடைய வீக்கஸ்ட் பிளேயர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உன்னோட லிங்க்அப் பிளே வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மைண்டு கழுவுறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து மைண்டை கழுவுறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஷிஷிடோ வந்து பார்த்திங்கன்னா தடுக்கிறதுக்காக வரான், டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக. நம்ம 3 வந்து பார்த்திங்கன்னா அதான் காரசு வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃபெண்டரையும் 2 பிளேயரையுமே பார்த்திங்கன்னா நல்லா டிஃபெண்ட் பண்ணிடுறான். செஸ்ட்டில் கையை வச்சு சும்மா தள்ளி விட்டுட்டு பால் அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறான். வேறு லெவல் பிளேயாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஸோ இப்போ அங்கேருந்து போயிட்டு கோலும் போட்டுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறான், அந்த காயத்தை வந்து பார்த்தோன்னா மருந்து போட்டு ஆற வச்சிடாத, என்கிட்ட உப்பு இருக்குது, நான் தேய்ச்சி அந்த காயத்தை வந்து பெருசாக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை தான் வந்து டார்கெட் பண்ணியிருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து குழப்பத்துலேயே நின்றுக்கிட்டே இருக்கும்போது டீம்மேட் ஒருத்தர் சொல்கிறான், இது வந்து பார்த்திங்கன்னா அசாசின் அண்ட் வந்து ப்ளே, இதுதான் வந்து அவனுடைய காரஸோடைய ப்ளே. அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீம்மேட்டோடைய வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டானா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட நிலக்குள்ளே வச்சு தான் வந்து கோல் போடுவான். இதுதான் வந்து அசாசினேஷன் டெக்னிக். வந்து உன்னை டார்கெட் பண்ணிட்டா நீ வந்து கொஞ்சம் உஷாராக இரு, உன்னுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் உன்னுடைய வீக்னஸை வந்து நீ அழிக்க முடியும், அப்போ தான் வந்து அவன்கிட்ட வந்து தப்பிக்க முடியும், உங்கள் கேம் பிளேயும் இம்ப்ரூவ் ஆகணும் போது. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியணும் போது, நானும் அவனும் பார்த்திங்கன்னா யூத் ஃபுட்பால் டீமில் வந்து விளையாடி இருக்கோம், அதனால் எனக்கு நல்லாவே தெரியணும் போது நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். என்னுடைய வெப்பனை வச்சு தான் நான் என்னோடய வீக்னஸ் வந்து இது பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெப்பன் வந்து ஸ்பேஷியல் அவேர்னஸ், ஆஃப் த பால் மூமெண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் ஷாட்டு, இதை 3 வச்சு தான் நான் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ டீம் பார்த்திங்கன்னா இப்போ ரீகிக் பண்ணுறாங்க. ஷிஷுடோ வந்து பார்த்திங்கன்னா ஷிஷுடோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோகிட்ட வந்து பால் பாஸ் பண்ணிட்டு போன மேட்ச் அதே மாதிரியே ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது காரசு அங்கேருந்து நம்ம ஹீரோகிட்ட வந்து பால் வாங்குறதுக்காக வந்துடுறான். காரசு செம்மையாக டிஃபெண்ட் போட்டு நம்ம ஹீரோ வந்து நிலக்குள்ளே வைக்கிறான். நம்ம ஹீரோ இங்கே வந்து புரிஞ்சுக்கிறான், இவன் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸே கொடுக்காம மூமெண்ட் எடுக்காமல், அதாவது பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பின்னாடி போகக்கூட விடாமல் பாலை வந்து எடுக்கிறது தான் இவனுடைய செகண்ட் ப்ளே அப்படின்றத கண்டுபிடிச்சிடறான் நம்ம ஹீரோ. சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஹீரோகிட்ட வந்து பால் வாங்கிக்கிறான். இப்போ வந்து பின்னாடி ஷிஷிடோவும் அப்புறம் நம்ம ஹீரோ டீம்மேட் 3 பேருமே வந்து தடுக்கிறதுக்காக வராங்க. 3 டிஃபெண்டர் சுற்றி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு நெஞ்சா மாதிரி ஒருத்தர் வந்து சைலண்ட்டாக வந்துட்டுருக்கான், நான் அவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கீட்டோ கிட்ட வந்து பாலை வந்து பாஸ் பண்ணிடுறான். கீட்டோ பார்த்திங்கன்னா ரீன் பின்னாடி தான் இருக்கிறான். ரீனுக்கே ஒன்றுமே புரியல, இவன் அப்புறம் என் பின்னாடி வந்தான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா பால் அவனும் வாங்கிடுறான். ஸோ இந்த ப்ளே வந்து பார்த்திங்கன்னா நிஞ்சா ஸ்டைல் ப்ளே, அதாவது எனிமி பிஹைண்ட் போகிறது தான். அதாவது நம்ம ஹீரோடைய ஆஃப் த பால் மூமெண்ட் தான் இவனுமே யூஸ் பண்ணுறான். ஆனால் இவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நம்ம ஹீரோ போகிறது வந்து பாதி பேருக்கு வந்து தெரியுது, இவன் போகிறது வந்து யாருக்குமே தெரியல. ஸோ அதான் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டு. ஸோ என் பேர் வந்து ஓட்டையா. இவனுமே அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிக் அடிக்கிறான், டைரெக்டாக பாலுமே உள்ளே போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ 1, எதிர் பி டீம் வந்து 2 கோல். ஸோ பார்த்திங்கன்னா இவனுங்க நம்பர் 4 அண்ட் நம்பர் 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்லேருந்தே வந்து 2 பேரும் ஒரே பேரோட தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுடைய ப்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த இருக்கிற டீம் நம்ம ஹீரோவுமே வியந்து தான் இருக்கிறாரு. நம்மளுக்குமே வந்து இது புதுசாக தான் இருக்குது. ஒரே ஃபஸ்ட்டுலேருந்து இந்த ப்ளூ லாக் ஆரம்பித்ததுலேருந்து ஒரே இதுலேயே வந்து வரதுன்றது பெரிய விஷயந்தான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோஸ் தான் வந்து ஏ டீம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரீன் வந்து பால் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், என்கிட்ட வந்து பாஸ் பண்ணும்போது காரசு எங்கே வந்து தத்துறான்னு தெரியல. ஸோ ஹீரோக்கு வந்து புரிஞ்சு போச்சு, காரசு வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் என்னுடைய பாசிங் ரூட்டை வந்து அவன் பிளாக் பண்ணிட்டான், அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பாஸ் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொல்லி ரீன் வந்து திருப்பிடுறான். ஐ மீன் பாஸே பண்ண மாட்டேன்றான். அந்த சைடு இன்னொரு டீம்மேட்டுக்கு வந்து பால் பாசிடுறான். அவனுங்க 2 பேருமே வந்து 1-to-1 காம்பினேஷனில் வந்து போகிறான். போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஈட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீனை வந்து தடுத்து நிறுத்திடுறான். ஸோ பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஷிஷிடோ வந்து என்கிட்ட வந்து பாலை பாஸ் பண்ணு அப்படின்ட்டு வந்து நிற்கிறான். ஆனால் நம்ம ரீன் வந்து பார்த்திங்கன்னா நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு லைட்டாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை போட்டு அங்கேருந்து ஒரு கிக்கு வந்து அடிக்கிறான். டைரெக்டாக வந்து பால் உள்ளே போயிடுது. நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த கிக்கை வந்து அவன் எப்படி மேக் பண்ணான்ட்டு. ஷிஷிடோ வந்து பார்த்திங்கன்னா கோல் கீப்பருடைய விஷனை வந்து லைட்டாக பிளாக் பண்ணதுமே வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை போட்டு அங்கேருந்து வந்து பிளைண்ட் ஷாட் எடுத்துட்டான். பார்த்திங்கன்னா ரீன் வந்து இங்கேயுமே எவால்வ் ஆகிறான் அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு வந்து புரிஞ்சிருச்சு. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இங்கேயே குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்காரு. நான் என்ன தான் வந்து அசிஸ்ட் பண்ணலான்னு போனாலுமே வந்து இந்த காரசுன்றவன் என்னை விட மாட்டேன்றான், என்னை வந்து தத்து நிறுத்திடுறான். ப்ளஸ் வந்து ரீனும் ஷீஷோனும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஹெல்ப் இல்லாமலே அவங்களே வந்து கோல் போட்டுறாங்க. இந்த மேட்ச்சில் வந்து என்னுடைய கான்ட்ரிபியூஷனே எதுவுமே இல்லையே, நான் எப்படியாவது இந்த காரசுன்றவனை பார்த்திங்கன்னா என்னுடைய பேக்லேருந்து எடுத்தாகணும் அப்படின்றது தான் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிகரியை காமிக்கிறாங்க. சிகரியுமே ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு.
இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து எதிர் டீம்லேயும் சரி நம்ம டீம்லேயும் இந்த 2 டாப் 6 பிளேயர்ஸ் செலக்ட் ஆனவங்க மட்டும்தான் கோல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பாசிங் ரூட்டாக தான் இருக்கிறோம். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. நான் வந்து எப்படியாவது இவங்களுக்கு வந்து நான் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மேட்சோடைய கோல். ப்ளஸ்ஸு நம்ம ஹீரோ அண்ட் சிகிரி 2 பேருடைய மைண்ட் செட்டாகவும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து கிக் ஆஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ சிகிரியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான், நான் வந்து கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டு என்கிட்ட வந்து பாலை பாஸ் பண்ணு, நீ ஃப்ரீயாக இருக்கலான்னா அவனை வந்து பாஸ் பண்ண மாட்டானுங்க. அதனால் நான் வந்து எங்கன்னா போயிட்டு ஓப்பனில் இருக்கணும், அதே மாதிரி அவங்க வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும், திரும்ப அவங்க பால் வந்து என்கிட்ட வந்து எடுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டத்தில் வந்து தனியாக போகிறான் சிகிரி ஓடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து குறுக்கில் வரான். ஸோ ஹீரோவும் சிகிரி மாறுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிகிரி அங்கேருந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடில் வந்து ஓடுறான். ஹீரோவால் சுத்தமாக தடுக்கவே முடியல. ஸோ இப்போ அங்கேருந்து பார்த்துட்டு காராசுகிட்ட வந்து மைண்ட் வாஷ்லேயே கேட்குறான், பாலை வந்து என்கிட்ட பாஸ் பண்ணு, நான் வந்து ஃப்ரீயாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காராசுமே இதை வந்து பார்த்துட்டு கரெக்டு தான், நீ ஃப்ரீயாக தான் இருக்கிறேன், நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாலை நம்ம சிகிரிகிட்ட வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ சிகிரியை தடுக்கிறதுக்கு ரீன் வரான். இப்போ சிகிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஈட்டாவுடைய மூவ்மெண்ட்டு நிஞ்சா மூவ்மெண்ட்டை வந்து இங்கேருந்து நோட் பண்ணிட்டான். அங்கேருந்து பார்த்தோன்னா பாலை வந்து டேரெக்டாக ஈட்டாகிட்ட வந்து பாஸ் பண்ணுறான். ஈட்டாவுமே அதை பார்த்துட்டு கோலுமே போட்டுடுறான். ஸோ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சிகிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சோடைய பொட்டன்ஷியல் என்னன்றதை அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவனுடைய கேம் பிளேயும் வந்து மாற்றிக்கிட்டான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டான். இப்போது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து கோலும் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்துட்டு வந்து ஒரு வெறி ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈகோவும் கேட்டது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சிகிரியுமே பண்ணுறான் அப்படின்றது வெறியாகுது. இப்போ வந்து பால் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஹியோரிகிட்ட தான் வந்து பால் வந்து பாஸ் பண்ணுறான். இதை வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம், ஹியோரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் செம்ம காமாக இருக்கிறானே, ரீனுக்கு வந்து அழகாக வந்து அசஸ் பண்ணுறான், நான் தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா ஹியோரியோடைய வெப்பன் என்னென்னு பார்த்திங்கன்னா காம் அனலைசிஸ். ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து காமாக இருப்பான், காமாக வந்து பாலை வந்து பாஸ் பண்ணுவோம், அதுவும் அழகாக வந்து பாஸ் பண்ணுவான். ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாமே யோசிச்சுட்டு நான் வந்து கோல் கிட்டே போய் நிற்கிறேன், அப்போ தான் வந்து எனக்கு வந்து பால் கிடைக்கும் கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே காமாக இருக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நோக்கி ஓடுறான். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா காரஸ் வந்து தடுத்துறான். இதை பார்த்துட்டு ஹீரோ நான் உன்னோடைய பாயிண்ட் ஸ்பிளாட்டில் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இந்த சைடு ரைட்டில் இருப்போம், சுற்றி லெஃப்ட் லைன் வந்தால் லெஃப்ட் லைன்லேயும் கையை போட்டு இந்த காரஸ்ன்ற நம்ம ஹீரோ வந்து பிளாக் பண்ணிவிடுவோம். ஸோ ஹியோரி அங்கேருந்து பார்த்துட்டு சரி கோல் கிட்ட தானே வந்து பால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து பாஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுப்பான், இது வந்து எனக்கு என்ன பாஸ் இல்லையே, ரீனுக்கு தான் போது போலையே அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ரீனு பின்னாடி ஷிஷிரோ வந்துட்டு எனக்கு இந்த பாலை கூட ஏன் பால் அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேருமே வந்து பால் அடிக்கிறேன்ற போயிட்டு பால் அங்கேருந்து செகண்ட் பால் ஆகுது. டேரெக்டாக வந்து சிகிரி வந்து பாலை வந்து பிடிச்சிடறான் செகண்ட் பால். ஸோ அங்கேருந்து டீம்மேட்டிகிட்ட வந்து பாஸ் பண்ணிட்டு டேரெக்டாக காராசுகிட்ட வந்து பால் போகுது. காராசுமே வந்து கோலும் அடிச்சிடறான். ஸோ இப்போ சரி வந்து 2-4 வந்து மாறுது. ப்ளூ டீம் வந்து பார்த்திங்கன்னா ஏ டீம் வந்து பார்த்திங்கன்னா 2 கோலு, பி டீம் வந்து பார்த்திங்கன்னா 4 கோலு. ஸோ இந்த பாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே எடுக்காதனால 2 பேருமே போயிட்டு பால் வந்து செகண்ட் பாலாக மாதிரி தான் கோல் போச்சு. இது வந்து என்னுடைய பாலுன்ட்டு ரீனோ ஷிஷிரோவும் 2 பேருமே வந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் பிளே வந்து புரிஞ்சுக்கிறான், அவங்க 2 பேருடைய கேம் பிளே. ஸோ பாஸை வந்து அசிஸ்ட் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து ரீன் வந்து அந்த பொசிஷன் எடுத்துட்டான். ஷிஷிரோ வந்து பார்த்திங்கன்னா இன்ட்யூஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா பால் அங்கே தான் வந்து விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து நிற்கிறான். இவங்க 2 பேருடைய ப்ளே வந்து செம்மையாக இருக்குது. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே வந்து கெமிஸ்ட்ரி வந்து சரியில்லை, லிங்க் பண்ணி ஆனானுங்கன்னா செம்மையாக ஆடலாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பீஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒன்று பொறி தட்டுப்படுது, பீஸ் வந்து கிடைக்கிது. ஸோ அதில் வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. ஹோப் இதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்யூ.